என் பிள்ளைகளை இழந்த மாதிரி நீங்கள் யாரும் இறந்து நிற்காதீங்க. நைட்டெல்லாம் என் பையனை காவல் காக்க முடியல. இறந்தவங்க இறந்துட்டாங்க. உயிர் இருந்தது. அவங்க நல்லா என் ஹேர் எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா என் பேத்தி பொழைச்சிருப்பான். நடந்து போச்சு. என் பிள்ளைங்க கஷ்டப்படுற மாதிரி யாருமே பொம்பளைகளோ குழந்தைங்களையே கூட்டிக்கிட்டு மீட்டிங்கு போகாதீங்க. எங்களால் இந்த வேதனை தாங்க நான் போகலை. என் பையன், என் மருமவ, என் பேத்திங்க தான் போயிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு அங்கே எனக்கு தெரியாது. ஆனால் என் பையன் ஃபோன் பண்ணும்போது எங்கள் ஜீவாவை காணாமா, லக்ஷனாவுக்கு பேச்சு மூச்சு இல்லைம்மான்னு தான் சொன்னான். நான் போங்கலையுமே ஜிஹெச்சுக்கு வந்துட்டாங்க, அதனால் ஜிஹெச்சுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னா. நான் என் சின்ன பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஜீவாவை காணான்னு சொல்கிறான்டா, நீ கிளம்பி வாடா அப்படின்னு சொன்னேன். அவனும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அங்கே வேலுச்சாமி படத்தில் இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி நாங்கள் அலர்ட் பண்ணணும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா ஒவ்வொருத்தராக பார்க்க எங்கள் லக்ஷனாவுக்கு பேச்சு மூச்சு இல்லாதனால ட்ரீட்மெண்ட்டும் சரியாக பார்க்கலன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவளுக்கு உயிர் இருந்தது. அவங்க நல்லா என் ஹேர் எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா என் பேத்தி பொழைச்சிருப்பாள். அதனால் பார்க்கல. நடந்து போச்சு. என் பிள்ளைங்க கஷ்டப்படுற மாதிரி யாருமே பொம்பளைகளோ குழந்தைங்களையே கூட்டிக்கிட்டு மீட்டிங்கு போகாதீங்க. அந்த துன்பத்தை யாராலையும் அனுபவிக்க முடியாது. என் எதிரியாக இருந்தாலும் என் பிள்ளைகளை இழந்த மாதிரி நீங்கள் யாரும் இறந்து நிற்காதீங்க. நைட்டெல்லாம் என் பையனை காவல் காக்க முடியல. இறந்தவங்க இறந்துட்டாங்க. இப்போ என் பையனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியல. என் பிள்ளைகள் எங்களை கூப்பிட்ற மாதிரியே இருக்காங்க. ஏன் எங்களை ஊட்டிக்கன்னு தடுக்கவே இல்லையேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு நெஞ்சு. இது யாராலையும் பண்ண முடியாது இந்த நேரத்தில். அம்மா, இது சம்மந்தமாக 10 நாள் கழித்து தாவேகா கட்சியின் தலைவரும் நடிகர் விஜயும் பல்வேறு வீடியோ கால் பண்ணியிருக்காரு. உங்கள் குடும்பத்துக்கும் பண்ணியிருக்காரா? நீங்கள் பேசுனீங்களா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கம்மா. பேசினாருங்க. தப்பு என் மேலே தாங்க, மன்னிச்சுக்கங்க. உங்கள் வீட்டில் துயரம் நடந்ததை நான் என் வீட்டில் நடந்த மாதிரி நான் கருதுகிறேன். மன்னிச்சுக்கோங்க. உங்கள் தம்பியாக ஏற்றுக்கங்க. இப்படியெல்லாம் தப்பு நடக்குன்னு எனக்கு தெரியாது. மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டார். நாங்கள் யாரையுமே குறை சொல்லலை. எங்கள் தலையெழுத்து. நாங்கள் போனது ஃபஸ்ட்டு தப்பு. அவங்களாம் வர வேணாம்னு சொல்லி என் பேத்திங்க குதித்தது ஃபஸ்ட்டு தப்பு. என் பேத்திங்களால தான் என் பையனை என் மருமகனும் போனாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.